Namaste in the channel Guidance to Learn Hindi. இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தியில் சே அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதோட மீனிங் என்னென்னா, இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃப்ரம், தேன், வித், பை, இந்த 4 மீனிங்லேயும் இந்த சேங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னா இருந்து, விட, அதாவது சென்னையிலேருந்து நான் வரேன், அவனை விட இவன் பெரியவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விட ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது, ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணும்போது அந்த தேன் அப்படிங்கிற மீனிங்கில் விட, அதை விட அப்படிங்கிற மீனிங்கில் சே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். தென் ஆல், நான் வந்து பேனாவால் அதை எழுதி கொடுத்தேன், ஸோ பேனாவால் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி ஆல் அப்படிங்கிற மீனிங்லேயும் சே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சில சாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்போமா. அப்போ எங்கே இருந்து அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம வரும்போது நம்ம ஹிந்தியில் சேங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம், நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கிறத எப்படி சொல்லுவோம், தும்னு சொல்லுவோம். எங்கே இருந்து, எங்கே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ட் படிச்சிருக்கோம், கஹா இல்லைன்னா கிதர் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ கிதர் சே அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா கஹா சே அப்படின்னு சொல்லணும். து கஹா சே வருகிறாய்ங்கிறது என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், தும் வரும்போது வேர்பு கூட தே சேர்க்கணும். ஸோ ஆ தே ஹோ, ஆ அப்படிங்கிறது ரூட் வேர்ப், அது கூட தும் வரும்போது பாய்க்கு தே சேர்க்கணும்னு சொன்னோம். ஸோ இங்கே கேர்ளா பாயா நம்ம மென்ஷன் பண்ணாதனால தேனே சொல்லிக்கலாம், தே ஹோ. தும் கஹா சே ஆத்தே ஹோ, நீ எங்கேருந்து வர. நான் சென்னையிலிருந்து வரேன், நான் சென்னையிலிருந்து வருகிறேன், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும், மே, நான் அப்படின்னா மே சென்னையில் இருந்து. அப்போ சென்னை இருந்துங்கிற வேர்டுக்கு பதிலாக சே சொல்லணும், சென்னை சே. மே சென்னை சே ஆத்தாகும் வர அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் ஹிந்தியில், ஆங்கிறது தான் வர்றது அப்படிங்கிறதுக்கான ரூட் வெர்ப், ஆத்தாகும். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் பேனாவால் எழுத விரும்புகிறேன், நான் பேனாவால் எழுத விரும்புகிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், நான் அப்படின்னா மே பேனாவால், பென், பென்சே, நம்ம இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணோம்னா பென்னு சொல்லிக்கலாம், பென்சே. ஆல் அப்படிங்கிற மீனிங்கில் சே சொல்கிறோம், பென்சே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கலம் சே, இது என்ன வேர்டு, கலம். கலம்னா என்ன அர்த்தம், பென். ஹிந்தியில் பெண்ணை கலம்னு சொல்லுவாங்க. மே கலம் சே எழுத விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ எழுத அப்படிங்கிறது என்ன டென்ஸு, என்ன டென்ஸுன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகலை, அதை எழுதுறதுக்காக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ இங்கே வாண்ட்டுங்கிறது தான் மெயினான வேர்பு, சரியா. ஸோ இந்த எழுத அப்படிங்கிறது அது ஒரு டென்ஸில் இல்லாததுனால அதை எப்படி சொல்லணும்னா ரூட் வெர்பு கூட நான் சேர்த்து சொல்லுவாங்க. லிக்னா, மே கலம் சே லிக்னா. லிக்னானா என்ன அர்த்தம், எழுத அப்படின்னு அர்த்தம். எழுத விரும்புகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இது. ஸோ மே வந்தால் ஹூன் அந்த சென்டென்ஸ் முடியும். ஸோ விரும்புறது அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ப் அப்படின்னா சாஹ். ஹிந்தியில் என்ன வேர்பு, சாஹ். சாஹ்னா என்ன அர்த்தம், வாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதும்போது சாஹ் கூட தா சேர்த்து ஹூம் சேர்த்து எழுதுகிறோம், சாஹ் தா ஹூம். மே காலம் சே லிக்னா சாஹ்தா ஹூம் அப்படின்னா நான் பேனாவால் எழுத விரும்புகிறேன், மே கலம் சே லிக்னா சாஹ்தா ஹூம். ஸோ லிக்னா சாஹ்தா, சாஹ்தா அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே எப்படி வரணும், இப்போ அதுக்கு முன்னாடி வர வேர்பை நான் சேர்த்து தான் எழுதணும். இப்போ நான் தாஜ்மஹால் பார்க்க விரும்புகிறேன், எப்படி சொன்னோம், மே தாஜ்மஹல் தேக்னா சாஹ்தா ஹூம். தேக் அப்படிங்கிற வேர்புக்கு மீனிங் சீன் பார்த்தோம், தேக் கூட நான் சேர்த்துக்கணும், தேக்னா சாஹ்தா ஹூம். சாஹுங்கிற வேர்பு வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன ஆக்ஷனை செய்ய நம்ம விரும்புகிறோமோ அந்த ஆக்ஷன் ரூட் வெர்போட நான் சேர்த்துக்கணும், இதுதான் ரூல். ஸோ லிக்னா சாஹ்தா ஹூம், மே தாஜ்மஹல் தேக்னா சாஹ்தா ஹூம், மே லண்டன் ஜானா சாஹ்தா ஹூம். இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் என்னை விட 3 வயது பெரியவன், அவன் என்னை விட 3 வயசு பெரியவன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், வ. அவன்னா என்ன அர்த்தம், வ.
என்னை விட லாஸ்டா உள்ள வீடியோல பார்த்தோம். என்னை, எனக்கு இதெல்லாம் எப்படி சொல்லணும்னு பார்த்தோம். ஸோ என்னை அப்படிங்கிறதுக்கு முஜே அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க என்னை கூட என்ன சேர்த்துக்கணும்? விட அப்படிங்கிறதுக்கு சே சேர்த்துக்கணும். ஸோ முஜே பிளஸ் சே அது எப்படி மாறும்னா முஜ்சே. முஜ்சே 3 வயது பெரியவன். 3ங்கிறதுக்கு தீன். வயது அப்படின்னா இந்த இடத்துல வருஷம் அப்படின்னு இருக்கிறோம். 3 வருஷம் பெரியவன். 3 வயசுங்கிறதுக்கு பதிலா 3 வருஷம் பெரியவன் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ 3 साल साल बड़ा है. वह मुझसे 3 साल बड़ा है. ஸோ என்னைங்கிறதுக்கு முஜே இல்ல முஜ்கோ சொல்லணும்னு நம்ம படிச்சோம். லாஸ்ட் வீடியோல தான் பார்த்தோம். ஸோ அந்த முஜேங்கிறது கூட சேரும்போது முஜ்சேன்னு மாறுது. वह मुझसे 3 साल 3 வருடம். அவன் என்னை விட 3 வருஷம் படா ஹே பெரியவன். ஸோ இந்த மாதிரி 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல சேங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், நாம் கண்களால் பார்க்கிறோம். நாம் கண்களால் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹம். கண்கள், கண்கள் அப்படிங்கிறது ப்ளூரல். அது கூட ஆல் சேர்த்து வரும். ஓகேங்களா? ஸோ கண்ணால் அப்படின்னு சொல்ல கண்களால் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் சவுண்டுக்கு சே சொல்லிடுவோம். கண்ணுக்கு ஹிந்தியில் என்னது? ஆங்க். ஆங்க் சே அப்படின்னு வரணும். ஆனா அது ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா ஓம் அப்படிங்கிற சவுண்டு சேர்த்துப்போம். ஆங்க்கு கூட ஓம் சவுண்ட் சேர்த்து ஆங்கோ சே அப்படின்னு சொல்லணும். ஹம் ஆங்கு சேன்னு சொல்லக்கூடாது. ஆங்கு சேனா ஒரு கண்ணால அப்படின்னு அர்த்தம். நிறைய கண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஆங்கோ சே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓ சவுண்டு ஏன் சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது. நான் அதை எல்லாமே இனிமே வரப்போற வீடியோல நான் சொல்றேன். ஸோ இங்க ஆங்கோ சே தேக்தே ஹே. தேக் அப்படின்னா பார்க்கறதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பார்க்கிறோம் கிரோம்னு வந்திருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ரூல் படி ஹம் வந்தா வேர்பு பிளஸ் தே சேர்க்கணும்னு படிச்சிருக்கிறோம். தேக்தே ஹே முடிக்கும் போது ஹேன்னு முடிக்கணும். हम आंखों से देखते हैं. हम आंखों से देखते हैं. நாம கண்களால பார்க்கிறோம். இன்னொன்னு மெயினான யூஸ் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்ல செய்யப்பாட்டு வினை அப்படின்லாம் சொல்லுவோம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ன்னு படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பாசிவ் வாய்ஸ்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, நான் எழுதுறேன் அப்படிங்கிற பதிலா என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னால் அப்படின்னு சொல்றோமா? ஸோ அந்த மாதிரி ஆல் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன யூஸ் பண்ணோம்? யூஸ் பண்ணணும்னு படித்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்க. திருவள்ளுவரால் திருக்குறள் எழுதப்பட்டது. திருவள்ளுவரால் திருக்குறள் எழுதப்பட்டது. அப்ப திருவள்ளுவரால் அப்படின்னு எப்படி சொல்லணும்? திருவள்ளுவர் சே ஆல் சவுண்ட்ல சே சொல்றோம். திருக்குறளுக்கு திருக்குறள்னு எழுதுறோம். தென் எழுதப்பட்டது அப்படிங்கிறத எப்படி எழுதணும்னா லிக்கா கயா. லிக்கா கயா அப்படின்னு சொல்லணும். திருவள்ளுவரால எழுதப்பட்டது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ, பாய்.